நம்ம ஐயனா துணை சீரியல்ல பயங்கர பரபரப்பான நிறைய நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குங்க. எப்படியாவது இன்னும் 3 நாள்ல நடக்க போற சந்தாவோட கல்யாணத்தை நிப்பாட்டி பீகார்ல இருந்து சந்தாவை அழைச்சிட்டு வரலான்ட்டு சேரன், சோழன், பாண்டியன், நிலா, பல்லவன் எல்லாரும் ட்ரெயின்ல பீகார் போயிட்டு இருக்காங்க. இவ்வளோ கலவரத்திலையும் நிலா சோழனோட ட்ரெயின்ல இருக்க லவ் சீன்ஸ் எல்லாம் செம்மையா இருக்குங்க. மிஸ் பண்ணாம கண்டிப்பா பாருங்க. வீட்டுல இருக்க எல்லாரும் அண்ணே சந்தா ஒன்னதான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பாங்க பாரு அப்படின்னு சேரனை தைரியப்படுத்தினாலும் சேரனுக்கு பீகார் நெருங்க பயங்கர பயத்தோட உட்கார்ந்து இருக்காரு. ஏற்கனவே சந்தாவோட மாமா சென்னை வந்து துப்பாக்கியை காட்டி சந்தாவை அழைச்சிட்டு போனாரு. இப்ப சேரன் அவங்க ஊருக்கே போய் சந்தாவை கூப்பிட போறாரு. சேரன் சந்தாவை அவங்க மாமா கிட்டே இருந்து பீகார்ல இருந்து எப்படி சென்னை அழைச்சிட்டு வர போறாருங்கிறதையும் அவங்க 2 பேருக்கும் எப்படி கல்யாணம் நடக்க போகுதுங்கிறதையும் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சேரன் சந்தா ஒன்னு சேரணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நிலா சேரன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சேரனுக்காக கூட நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னதான் சமாதானப்படுத்தினாலும் சேரனுக்கு சந்தாவை நினைச்சு பயம் வந்துகிட்டே தான் இருக்கு. ஏற்கனவே சந்தாவுக்கும் சேரனுக்கும் நடக்க போற கல்யாணம் அப்ப சந்தாவோட மாமா துப்பாக்கியை காட்டி மிரட்டி அழைச்சிட்டு போன ஞாபகம் சேரனுக்கு வந்துகிட்டே இருக்கு. நாம மட்டும் தனியா வந்திருந்தா பரவாயில்ல, நம்ம குடும்பமே வந்திருக்கு, இவங்களுக்கு ஏதோ ஆயிரப்போகுது அப்படின்னு சேரன் ரொம்பவே பயந்துகிட்டு இருக்காரு. சேரன் நிலாவை, நிலா நீ போய் தூங்குமா, நான் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்து படுத்துறேன் அப்படின்னு சேரன் சொல்றாரு. சரிண்ணே சீக்கிரம் வந்து படுத்துருங்க, ரொம்ப நேரம் முழிச்சிருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா போய் தூங்க போயிடுறாங்க. காலையில விடிஞ்ச பிறகு எல்லாரும் எழுந்து உட்காந்துருக்காங்க. சோழன் மட்டும் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. நிலா சோழனை அடிச்சு எழுப்புறாங்க. சோழன் எழுந்துறீங்க, எல்லாரும் எழுந்தாச்சு, நீங்க மட்டும் என்ன தூங்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நிலா சோழனை எழுப்பி விடுறாங்க. எல்லாருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகி எல்லாரும் உட்காந்துருக்காங்க. நிலா சேரன் கிட்ட அண்ணே நேற்று நைட்டு தூங்குனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே சோழன் ஏன் என்னாச்சு, அண்ணன் தூங்கலையா அப்படின்னு சொல்லி சோழன் கேட்குறாரு. ஆமா சோழன், நேற்று நைட்டு நான் இடையில முழிச்சு பார்த்தா அண்ணன் இங்கே இல்லவே இல்லை. என்னன்னு போய் பார்த்தா அண்ணன் சந்தாவை பற்றி நினச்சி யோசிச்சுக்கிட்டு தனியாக உட்காந்துருந்தாங்க. அண்ணன் கூட உட்காந்து நானே ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் எழுந்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் அண்ணன் எப்போ வந்து தூங்கினாருன்னு தெரியல, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்கிறாங்க. இடையில பாண்டியா அண்ணே எதுவும் கவலைப்படாதண்ணே, அவங்கள எப்படியாவது இங்கேருந்து கூட்டிட்டு வந்துடலாம், முடிஞ்சா அங்கேயே கல்யாணம் பண்ணி அவங்கள இங்கே அழைச்சிட்டு வந்துடலாண்ணே. சென்னை வந்து தான் இனி கல்யாணம் பண்ணிக்கணும்னு இல்லை, அங்கேயே உடனே ஏதோ ஒரு கோயிலை பார்த்து டக்குன்னு கல்யாணத்தை முடிச்சிடணும். கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா அவங்க எதுவும் உன்னை எதுவும் பண்ண முடியாது, நீ எதுவும் கவலைப்படாதண்ணே, ஃப்ரீயா இரு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியனும் அட்வைஸ் பண்றாரு. சோழனும் ஆமாண்ணே நீ எதுவும் கவலைப்படாத, அதை பத்தியே எதுவும் நினைச்சிக்கிட்டு இருக்காத, சந்தா உனக்கு தான், நீ கவலைப்படாம இரு அப்படின்னு சோழனும் சொல்றாங்க. அதுக்கு சேரன் டேய் அதெல்லாம் இல்லடா, அவ்வளோ சீக்கிரத்துல ஒன்றும் சந்தாவை விட்டு கொடுத்துட மாட்டேன். இப்போ என்னோட பயம் சந்தாவை பத்தி மட்டும் இல்ல, அவங்க மாமா நம்ம ஊருக்கே வந்து துப்பாக்கியை காட்டி மிரட்டி அழைச்சிட்டு போனாரு. இப்போ நம்ம அவங்க ஊருக்கே போறோம், அதுவும் நான் உங்களையும் கூட கூப்பிட்டுட்டு போறேன். உங்களுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு எனக்கு பயமா இருக்கு, அதனாலதான் எனக்கு தூக்கமே வரலடா அப்படின்னு சேரன் சொல்றாரு. இடையில பல்லவன் அண்ணே எங்களை பத்திலாம் கவலைப்படாதானே, நாங்க எப்படியாவது சமாளிச்சுப்போம், இதை நினைச்சானே நைட்லாம் தூங்காம இருந்த அப்படின்னு பல்லவன் கேட்கிறாருங்க. நிலா சேரன் கிட்ட அண்ணே எங்களை பத்தி கவலைப்படாதீங்க, நாங்க இவ்வளோ பேர் இருக்கோம், நம்ம மாத்தி மாத்தி நம்ம ஒவ்வொருத்தவங்களும் சப்போர்ட் பண்ணியிருப்போம், அங்க சந்தா ஒருத்தவங்க மட்டும்தான் இருக்காங்க, நம்ம அவங்கள மட்டும் எப்படியாவது இங்கேருந்து கூட்டிட்டு வந்துருவோம், அதை பத்தி மட்டும் யோசிப்போம், நீங்க எதை பத்தின்னு நினைச்சு கவலைப்படாதீங்க அப்படின்னு சேரன்ட்ட நிலா சொல்றாங்க. எல்லாரும் சொன்ன ஆறுதலால சேரன் ஓரளவுக்கு மனசு அமைதியாகிறாரு. ஒரு வழியா எல்லாரும் பீகார் வந்து சேர்ந்துட்டாங்க. இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, எப்படியாவது சந்தாவோட கல்யாணத்தை நிப்பாட்டியே ஆகணும். எல்லாரும் தங்கறதுக்காக ஒரு ஹோட்டல் பார்க்குறாங்க. நிலா சோழனுக்கு ஒரு ரூமும், மற்ற 3 பேரும் ஒன்றா தங்குறாங்க. எப்படி போயிட்டு சந்தாவை அழைச்சிட்டு வரலாம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து யோசிக்கிறாங்க. சோழன் சேரன்ட்டான்னு சந்தாவுக்கு ஃபோன் பண்ணி சந்தா எங்கே இருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, எப்படி இருக்காங்கன்னு எல்லாத்தையும் கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சேரன் சந்தாவுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஆனால் சந்தாவோட ஃபோன் எடுக்கவே இல்லை. சந்தாவோட ஃபோனை அவங்க அப்பா அம்மா சேரனுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணி சொல்லிடுவாளோன்னு பயந்து அவங்க ஃபோனை பிடுங்கி வச்சுட்டாங்க. போதாததுக்கு அனீஷோட ஃபோனையும் வாங்கி வச்சுட்டாங்க. அனீஷால எந்த உதவியுமே செய்ய முடியாம தனியா நிக்கிறாருங்க. ஒரு பக்கம் சந்தா தனக்கு கல்யாணம் ஆக போகுது, சேரன் எப்படிதான் வருவாரா மாட்டாரான்னு ரொம்ப குழப்பத்தோட உட்காந்துருக்காங்க. வீட்டு மூலையில இருந்துகிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. சந்தாவோட அப்பா அம்மா சந்தாவை பயங்கரமா மிரட்டுறாங்க. சந்தாவோட அம்மா சந்தா கிட்ட அழுகிறதெல்லாம் இன்னையோட நிப்பாட்டிக்க, நாளைக்கு உனக்கும் உங்க மாமாவுக்கும் கல்யாணம் ஆக போகுது, நாளைக்கு எல்லாரும் முன்னாடி இந்த மாதிரி இருந்தனா உன்னை கொன்னே போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அதுக்கு சந்தா என்னை அவரோட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு கொன்னே போட்டுருங்க அப்படின்னு சந்தா சொல்றாங்க. அதை கேட்டுட்டு சந்தாவோட அம்மா ரொம்ப ஷாக் ஆகுறாங்க.
சந்தாவோட அப்பா அவங்க அம்மா கிட்ட பொறுமையா இரு, அவ நாளைக்கு எப்படி இருந்தாலும் மேடையில வந்து உட்காந்துதான் ஆகணும், நீ எதுவும் அவளை தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லி சந்தாவோட அம்மாவை கண்டிக்கிறாரு. சந்தாவோட அப்பா சந்தா கிட்ட, உனக்கு வேற வழியே கிடையாது, நீ உங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்கு தான் ஆகணும், இடையில ஏதாவது பிரச்சனை பண்ணலான்னு நினைச்சனா உன்னே ஒன்றும் பண்ண மாட்டோம், அந்த சேரனை சும்மா விட மாட்டோம், அவனை கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. இதை கேட்ட உடனேயும் சந்தாவுக்கு தூக்கி வாரி போடுது. இவங்க கண்டிப்பா சொன்னதை செஞ்சாலும் செய்வாங்க, நாம வேற சேரனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டோமே அப்படின்னு சந்தா யோசிக்கிறாங்க. சேரனுக்கும் எந்த தகவலையும் கொடுக்க முடியாம சந்தா ரொம்ப தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. சந்தா பயங்கரமா அலறத பார்த்து அனீஷ் ஆறுதல் சொல்றதுக்காக போறாரு. அனீஷ் சந்தா கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. மன்னிச்சிரு சந்தா, என்னால எதுவுமே பண்ண முடியல, என்னோட போனே வாங்கி வச்சுக்கிட்டாங்க, என்னை வெளியிலேயும் விட மாட்டாங்க, நீ மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலன்னா இவங்க சொன்ன மாதிரி சேரன் பையாவை ஏதாவது பண்ணான்னு பண்ணிடுவாங்க, சேரன் பையா ரொம்ப நல்லவர், அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது, எனக்கும் என்ன பண்றதுன்னே புரியல சந்தா, உனக்கு நான் எந்த உதவியுமே செய்ய முடியாத மாதிரி ஆயிப்போச்சு, என்னை மன்னிச்சிரு சந்தான்னு சந்தா கிட்ட அனீஷ் மன்னிப்பு கேட்கிறாரு. சந்தா அனீஷ் கிட்ட, எப்படியாவது சேரனை இங்க வர வேணான்னு சொல்லு, வந்தா இவங்க கொன்னே போட்டுருவாங்க, அந்த தகவலை எப்படியாவது அவங்க கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லி சந்தா அழுதுகிட்டே சொல்றாங்க. நானும் சேரன் பையாவுக்கு ஃபோன் பேசுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் சந்தா, ஆனா யாருமே ஃபோன் கொடுக்க மாட்றாங்க, என்னால எதுவுமே பண்ண முடியல, இப்போதைக்கு எனக்கு தோன்றதெல்லாம் ஒண்ணுதான் சந்தா, சேரன் பையாவை காப்பாத்தணும்னா நீ நம்ம மாமாவை கல்யாணம் பண்ணிக்க, எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு தெரியல சந்தா அப்படின்னு சொல்லிட்டு அனீஷ் அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதை கேட்ட உடனேயும் சந்தாவுக்கு தூக்கி வாரி போடுது. வேற வழியே இல்லைங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. சந்தாவோட ஃபோனுக்கு சேரன் தொடர்ச்சியா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காரு. சந்தாவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துருச்சு. சேரன் எல்லார்கிட்டையும் சந்தாவோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னே வந்துருச்சு, அவங்க சந்தாவோட ஃபோனை வாங்கி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன், அனீஷோட ஃபோனும் எடுக்கவே இல்லை, எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் ஆக போகுதுங்கிறதுனால 2 பேரோட ஃபோனையும் வாங்கி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன்னு சேரன் சொல்றாரு. அதுக்கு நிலா சொல்றாங்க, ஆமாண்ணே கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு, நமக்கு தான் வீடு தெரியுமே, பேசாம அந்த ஊருக்கு போவோம், அங்க இருக்க நிலவரத்தை பார்த்துட்டு சந்தாவை அங்கேருந்து கூட்டிட்டு வர பார்ப்போம் அப்படின்னு நிலா சொல்றாங்க. சோழனும் அதுதான் சரின்னு தோணுதுண்ணே, நமக்கு தான் அவங்க ஊர் தெரியுமே, நம்ம அந்த ஊருக்கு போவோம், அங்க போயிட்டு அங்க என்ன நிலவரம்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்தாப்புல முடிவெடுப்போம் அப்படின்னு சோழன் சொல்றாருங்க. அண்ணே அவங்க ஊருக்கு போகிறதுனா நம்மலாம் எப்படின்னே போக முடியும், நம்ம எல்லாரும் பஸ்ல போக போறோமா, நம்ம எல்லாரும் எப்படின்னே போக போறோம், திரும்ப சந்தானியை வேற கூட்டிட்டு வரணும், எனக்கு ஒண்ணுமே புரியல, எப்படி அவங்கள நம்ம அழைச்சிட்டு வருவோம் அப்படின்னு பல்லவன் கேட்கிறாரு. அதுக்கு சோழன், டேய் பல்லவா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அந்த ஹோட்டல்லேருந்து பேசி ஒரு கார் ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன், அந்த காரில் நம்ம எல்லாரும் ஒன்றா போயிடுவோம், ஏன்னா பொண்ணை தூக்க போகிறோன்னு சொன்னால் எந்த கேப் டிரைவரும் வரமாட்டான், எப்படி இருந்தாலும் இந்த ஊர் ஆளாக வேற இருப்பானுங்க, அதனால ரெண்ட்டுக்கு எடுத்துட்டேன்டா, நம்ம எல்லாம் காரில் போயிடுவோம், அங்கேருந்து சந்தாவை அழைச்சிட்டு வந்துட்டு நம்ம ட்ரெயின் ஏறி அப்படியே கிளம்பிடலாம், ரிட்டர்ன் டிக்கெட்டும் ரெடியாக தான் இருக்குது அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. இடையில பாண்டியன் சோழனை கிண்டல் பண்ணுறாரு. டேய் சோழா, இப்போல்லாம் கொஞ்சம் தெளிவாக தான் யோசிக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு பாண்டியன் கிண்டல் பண்ணுறாரு. சோழன் அதுக்கு, டேய் பாண்டி, இந்த கிண்டல்லாம் வேணாம், எப்பயாவது பிரச்சனை பண்ணு வந்தான், அதுக்காக எல்லா டைமும் அதே மாதிரி இருப்பான்லாம் யோசிக்காத, இது அண்ணனோட லைஃப் விஷயம், அவ்வளோ அசால்ட்டாக விட்டுருவோனா, நேராக காரை எடுத்துட்டு சந்தா ஊருக்கு போகிறோம், சந்தாவை தூக்குறோம், அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம், நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் இருனே அப்படின்னு சோழன் சொல்கிறாரு. எல்லாரும் சந்தாவோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக தயாராயிட்டாங்க. எல்லாரும் கார்ல சந்தாவோட ஊருக்கு போயிட்டு இருக்காங்க. இதுதாங்க நாளைக்கு நடக்க போறது. ஐயனார் துணை சீரியல் அப்டேட் உடனே தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே சேரன் சந்தா ஒன்று சேரணும்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் போட்டுருங்க.